ஏன் சில இடங்களில் மட்டும் எதிரொலி கேட்கிறது? கிணற்றுக்குள்ளும் மலைப்பகுதிகளிலும் குரல் கொடுத்து உங்கள் குரல் எதிரொலிப்பதை கேட்டிருக்கிறீர்களா? ஆனால் எல்லா இடங்களிலும் எதிரொலி கேட்பதில்லை. அது ஏன்? நாம் பேசும்போது நம் குரல் ஒலி அலைகளாக பயணிக்கும். இந்த ஒலி அலைகள் சுவர் அல்லது பாறை போன்ற ஒரு கடினமான மேற்பரப்பில் மோதும் பொழுது ஒலி அலைகள் மீண்டும் நம் காதிற்கு எதிரொலியாய் வந்து சேரும். ஆனால் இவ்வாறு எதிரொலி தெளிவாக கேட்க வேண்டுமானால் அந்த கடினமான மேற்பரப்பு குறைந்தது 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். ஒலி அலைகள் 17 மீட்டர் சென்று திரும்ப சுமார் 0.1 நொடி ஆகும். நம் மூளைக்கு அது ஒரு தனி ஓசையாக தெரிய 0.1 நொடி அவகாசம் ஆகும் என்பதால் தான் குறைந்தது 17 மீட்டர் தொலைவில் கடின மேற்பரப்பு இருக்க வேண்டும். நிலவும் தட்பவெப்பத்தை பொறுத்து ஒலியின் பயண வேகம் மாறுபடும் என்றாலும் சராசரியாக உலர்காற்று நிலவக்கூடிய சூழலில் ஒலி நொடிக்கு 343 மீட்டர் வேகத்தில் செல்லும். காலியாக இருக்கும் சிறிய அறைகளில் ஒலி அலைகள் மிக வேகமாக திரும்ப வந்துவிடும். அதாவது 0.1 நொடிகளுக்கு முன்பே நமக்கு தெளிவான எதிரொலி கேட்காது. ஒலி அதிர்வுகளாகத்தான் கேட்கும். திறந்த வெளிகளில் எதிரொலி கேட்குமா? மரங்கள், புல் மற்றும் மண் ஒலியை உள்வாங்கி பரவச் செய்துவிடும். அதனால்தான் காடுகளிலோ வயல்களிலோ பெரும்பாலும் எதிரொலி கேட்பதில்லை. குகை, கிணறு மற்றும் பாறைகள் நிரம்பிய பள்ளத்தாக்கு, மலைகள் போன்ற இடங்களில் உங்கள் குரல் எதிரொலிப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடங்களிலும் கூட ஒலி அலைகள் பயணிக்கவும் எதிரொலிக்கவும் சாதகமான சூழல்கள் இருந்தால் மட்டுமே உங்கள் குரல் எதிரொலிப்பதை நீங்கள் கேட்க முடியும். உதாரணத்திற்கு, மரங்கள் மற்ற தாவரங்கள் அடர்ந்திருக்கும் மலைப்பகுதிகளில் எதிரொலி கேட்காது. ஆக வாய்ப்பிருக்கும் இடங்களில் எதிரொலி கேட்டால் ஒரு குரல் கொடுத்து பாருங்கள். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.